சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் மிக்சி வெடித்து ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியே கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. 2 தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். வீட்டில் மிக்சி வெடித்து ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. 5வது மற்றும் 6வது மாடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்கக்கூடிய பணியில் தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 வாகனங்களில் வந்திருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் தற்போது அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் மிக்சி வெடித்து ஏற்பட்ட மின்கசிவால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. 5வது மற்றும் 6வது மாடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் தீயணைப்புத் துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, இந்த தீ விபத்து எப்படி நேரிட்டது? முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக 1 மணி நேரத்திற்கு முன்பாக ராஜா அண்ணாமலைபுரத்தில் 8 மாடி கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ரகேஜா ரிஜென்சி என்று அழைக்கப்படும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இந்த தீ விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த வளாகத்தில் 4 பிளாக்குகளாக 8 அடுக்கு மாடிகள் கொண்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. அதிலும் 3வது பிளாக்கில் உள்ள 5வது மாடியில் தான் இந்த தீ விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 5வது மாடியில் மிக்சி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்ததாகவும் அதனால் தீ விபத்து ஏற்பட்டு அது முழுவதுமாக அந்த 5வது தளத்தில் இருக்கும் அந்த குறிப்பிட்ட குடியிருப்பில் வீட்டில் வயர்களில் முழுவதும் தீ என்பது பரவியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அங்குள்ள பொருட்கள், துணிகள் அனைத்தும் எரிய ஆரம்பித்ததன் அடுத்தடுத்து அந்த 5வது தளத்தில் உள்ள மற்ற வீடுகளுக்கும் பரவி அது 6வது தளத்திலும் பரவி இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து ஒரு தீ என்பது பரவிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 2 வாகனங்களில் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்க முற்பட்டாலும் தொடர்ந்து அந்த தீ என்பது அடுத்தடுத்த கட்டமாக பரவ ஆரம்பிக்கிற காரணத்தினால் மேலும் 2 வண்டிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கின்றன. இந்த தீ விபத்து நிகழ்ந்தவுடனேயே அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பலரும் அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள். பலரும் அந்த 5வது மாடி 6வது மாடியில் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர்களை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரமாகவும் மற்றும் தீயணைப்புத்துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். வயதானவர்கள் பலரும் அந்த புகை என்பது அந்த குடியிருப்பில் உள்ள மற்ற மாடிகளிலும் பரவுகிற காரணத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்களை மீட்கும் பணியிலும் அங்கிருக்கும் குடியிருப்பு வாசியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். பலர் இந்த மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை கார்களில் வைத்து அவர்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 4க்கும் மேற்பட்ட வண்டிகளில் இந்த தீயை அணைக்கும் பணி என்பது தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக இங்கு நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.